வரைக்கும் நானும் இன்றைக்கு தினம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். வேற எந்த தொழிலும் எனக்கு கிடையாது. விவசாயம் தான் பிரதான தொழில். எங்களுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் மஞ்சள், வாழை, கரும்பு, பாக்கு இதுதான் நாங்க பயிரிட்டு இருக்கிறோம். அதில் விவசாய பணியில நான் ஈடுபாடு அதிகம். முழுமையாக எனக்கு விவசாயத்திலே அதிகமாக தெரியும். இன்றைய சூழ்நிலையில விவசாயம் என்பது ஒரு கடினமான தொழில் இல்லை என நான் மறக்கவில்லை. அனுபவ ரீதியாக நான் இருக்கின்ற காரணத்தினால இதுல என்னென்ன கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை அனைத்தும் நன்கு அறிந்தவர். இன்னைக்கு விவசாயி என்பவர் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்ற விவசாயிகள். அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுதான் எங்களுடைய அரசுடைய கடமையாக இருக்கும். பிரதான திட்டம் இதுதான். மரியாதைக்குரிய நம்முடைய கேபிஎம் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 65% பேர் விவசாயத்தை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட விவசாய தொழில் இன்றைக்கு மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும். அந்த விவசாயிகள், விவசாய தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகள் நிச்சயமா எங்களுடைய அரசு செயல்படுத்தப்படும். இங்கே இருக்கிற விவசாய பிரதிநிதிகள் சொன்ன கருத்துக்கள் எங்களுடைய மனதிலே நாங்கள் பதிய வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவோம்.